கடந்த ஆண்டு நடைபெற்ற கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது 5 தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மத்திய அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது போல் வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று பெஸ்தாரி ஜெயாவில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடக்கி வைத்தது தோட்ட தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு மாபெரும் வெற்றி என்று PSM எனப்படும் மலேசிய சோசலிச கட்சியின் துணை தலைவர் அருட்செல்வன் தமிழ் மலரிடம் தெரிவித்துள்ளார். தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு சொந்த வீடு வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கைகள் வைத்தனர். கோரிக்கை வைத்ததோடு அத்தோட்டங்களை நிர்வகித்து வரும் மேம்பாட்டு நிறுவன அலுவலகங்களிலும் புத்ராஜயாவில் உள்ள வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சிலும் அமைதி மறியல் நடத்தியதாக அருட்செல்வன் சுட்டிக்காட்டினார். கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு சொந்த வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் அப்போது வைக்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம், குறிப்பாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சும் ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கமும் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு வீடுகளை கட்டித்தர இணக்கம் தெரிவித்தன. நேற்று பெஸ்தாரி ஜெயாவுக்கு வருகை தந்த பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வீடுகளை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை தொடக்கி வைத்தார். இதன் மூலம் தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடுகள் கிடைக்கும் என்று உறுதியாகியுள்ள நிலையில் அவர்களின் 26 ஆண்டு கால வீட்டுரிமை போராட்டத்திற்கு ஒரு முடிவு கிடைத்துள்ளது. நேற்று அடிக்கல் நாட்டு விழாவின் போது பிரதமரை சந்தித்து தொழிலாளர்களுக்கான வீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசாங்கம், வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு, ஸ்லாங்கூர் அரசாங்கம் ஆகியவற்றின் முயற்சிகளுக்கு டத்தோஸ்ரீ அன்வாரிடம் தாம் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக அருட்செல்வன் கூறினார். தஞ்சோங் காராங்கில் உள்ள 5 தோட்டங்களில் வசித்த மக்கள் 27 ஆண்டு கால காத்திருப்புக்கு பிறகு சொந்த வீடுகளை பெறவிருப்பதில் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர். PRR எனப்படும் மக்கள் வீடமைப்பு திட்டத்தின் வழி 45,000 ரிங்கிட் விலையில் 750 சதுர அடி பரப்பளவு கொண்ட 245 வீடுகள் விற்கப்பட உள்ளன. இந்த மக்கள் வீடமைப்பு திட்டம் மேரி தோட்டம், நைகல் கார்ட்னர் தோட்டம், புக்கிட் தகார் தோட்டம், சுகைதிங்கி தோட்டம், மிஞ்சாக் தோட்டம் ஆகியவற்றில் வசித்த தொழிலாளர்களுக்கு உதவுவதில் மடானி அரசாங்கத்தின் அக்கறையை புலப்படுத்துவதாக வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் தெரிவித்தார். இந்த மலிவான விலையில் வீடுகளை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க அரசாங்கம் 5,88,00,000 வெள்ளி நிதி உதவி வழங்கியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தைப்பூசத்திற்கு பிறகு பத்துமலை திருத்தலத்தில் குப்பை கூளங்கள் ஆங்காங்கே காணப்பட்டாலும் ஆலயத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கான காலணிகளும் கைவிடப்பட்டு கண்டெடுக்கப்பட்டன. கடந்த ஆண்டு மட்டும் தைப்பூசத்திற்கு பின்னர் 4 டன் எடையிலான காலணிகளை ஆலய நிர்வாகம் அப்புறப்படுத்தியிருந்த வேளையில் இவ்வாண்டு 35,000 ரிங்கிட்டிற்கும் மேலாக செலவு செய்து சுமார் 3 டன்னுக்கும் அதிகமான கைவிடப்பட்ட காலணிகளை அப்புறப்படுத்தி இருக்கிறது. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டமான ISAவை விடவும் கொடூரமானது என்பதால் சொஸ்மா எனப்படும் 2012ஆம் ஆண்டு பாதுகாப்பு குற்றங்கள் சிறப்பு நடவடிக்கைகள் சட்டத்தை முற்றாக அகற்றிவிடுமாறு அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தாம் அறிந்திராத ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகள் ஏதும் இன்றி தம் மீது விசாரணை நடத்தப்பட்டதாக கூறி சொஸ்மா சட்டம் ஒரு நியாயமான சட்டம் அல்ல என்று தமது பெயரை வெளியிட மறுத்த முன்னாள் கைதி ஒருவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் காவலில் இருந்தபோது தாம் கவனிக்கப்பட்ட விதம் மிகவும் கொடூரமானது என்று தெரிவித்துள்ள அவர், தமது குடும்பத்தினருடனோ அல்லது வழக்கறிஞர் உடனோ தொடர்பு கொள்ள தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பள்ளிகளே நம் தேர்வு எனும் கருப்பொருளுக்கு வலு சேர்க்கும் வகையில் நாளை தொடங்கவிருக்கும் பள்ளி தொடக்க நாளில் தமிழ் பள்ளிகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்பி தமிழ் பள்ளியின் எதிர்கால வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் தோள் கொடுப்போம் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் பள்ளிகள் நம் இனத்தின் அடையாளம் என்பது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் நம் மொழிக்கு கலை, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றுக்கும் ஒரு அடித்தளம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ் மொழி இந்த நாட்டில் நிலைத்திருப்பதற்கு முக்கிய அஸ்திவாரமாக தமிழ் பள்ளிகள் திகழ்ந்து வருகின்றன என்று அவர் கூறினார். அத்தகைய ஆற்றல் வாய்ந்த தமிழ் பள்ளிகளுக்கு நம் பிள்ளைகளை அனுப்புவது காலத்தின் கட்டாயம் என்று அவர் வலியுறுத்தினார். அதே வேளையில் தமிழ் பள்ளிகள் மீது நம்பிக்கை வைத்து தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.